நம்ம ஆலயத்தில் உள்ளே வரும்போது நம்ம செருப்பை கழட்டி விட்டு தான் வரோம். ஆனால் உள்ளத்தில் அழுக்க வச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட பாடி துதிக்கிறோம், அல்லேலூயான்னு சொல்கிறோம், சோத்திரம் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்பாரா? ஒரு நாளும் கேட்க மாட்டார், ஒரு நாளும் கேட்கவே மாட்டார். உங்களுடைய உள்ளங்களை சுத்தமாக்கி கொண்டு ஆண்டவராகிய தேவன் எவ்விதமாக பரிசோதிக்கிறாரோ அவ்விதமாக நீங்களும் பரிசுத்தோடு அவருக்கு முன்பதாக வந்து தொழுது கொள்ளும் போது உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு ஆலயத்தில் வருகிறோம். நம்மளுடைய ஆசீர்வாதம் கிடைக்காத இருக்கிற காரணம் என்ன சொன்னா, அசுத்தத்தை வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்ம ஓயாமல் துதித்து அவரை பாடுகிறோம். அதனால தான் தடையான் இருக்கிறது. அநேக தடைகள் காரணம் நம்முடைய உள்ளங்களை, சிந்தனைகளை, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நம்ம இன்னும் செய்து கொண்டே வருகிறோம். வேத வசனம் விதமாக சொல்கிறது, உங்களை உள்ளங்களை சுத்தம் செய்கிறது ஆண்டவருடைய வசனம். இப்போ இன்னோடு கூட ஆண்டவர் பேசினா உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் பாவம் செய்து என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னியும் சுவாமி என்று சொல்லி நம்ம கேட்கும் போது ஆண்டு நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார்.